கோவிலுக்குள்ளே இருக்கிற வைரத்தை கைப்பற்ற நினைக்கும் போலி சாமியாராக நுழையும் ஆசாமியோட அந்த கதை தான் கம்பி கட்டின கதை. நாயகன் நட்டி நடராஜ் மோசடி செய்து மக்கள்கிட்ட பணம் பறித்து வாழ்ந்து வர்றாரு. இவர் பல லட்சம் கோடி மதிப்புள்ள கடத்தல் வைரம் ஒன்றை கைப்பற்ற முயற்சியில் ஈடுபடுறாரு. வைரத்தை பதுக்கி வச்சிருந்த இடத்துல அரசியல்வாதி ஒருத்தர் கோயில் ஒன்றை கட்டிடுறாரு. வைரத்தை கைப்பற்றுவதற்காகவே சாமியார் வேடமிட்டு கோயிலுக்குள்ளே நுழைகிறாரு நட்டி நடராஜ். மேலும் அந்த கோவிலை தனது ஆசீனமாக மாற்றிக்கொண்டு சாமியாராகவே வாழ்ந்து கொண்டு வைரத்தை தேடிக்கிட்டே இருக்கார் நட்டி நடராஜ். இறுதியில் நட்டி நடராஜுக்கு வைரம் கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. நாயனாக நடித்திருக்கும் நட்டி நடராஜ் கதாபாத்திரத்தை உணர்ந்து அசால்ட்டாக நடிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறனால இவர் இது ஒரு சாதாரணமாக நடிச்சிருக்கிறாப்புல. படம் முழுவதும் அதிகமாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. மற்றொரு நாயனாக நடிச்சிருக்கிற முகேஷ் ரவி ஒரு பாடல் மற்றும் ஒரு சண்டை காட்சியில் தனது சிக்ஸ் பேக் உடம்பை காட்டுவதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. நாயகிகளாக நடிச்சிருக்கும் ஸ்ரீரஞ்சனி மற்றும் ஷாலினி இருவரும் பாடல் காட்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. சிங்கம்புலி, கோதாண்டம், முருகானந்தம், ஷாம்ஸ் ஆகியோரில் கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்கிறாங்க. நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி. போலிச்சாமியாரின் ஆசிரமத்தையும் அங்கு நடக்கும் பலான சம்பவங்களை வச்சுக்கிட்டு மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். காமெடி நடிகர்களை சரியாக அவர் பயன்படுத்த தவறிட்டார்னே சொல்லலாம். சதீஷ் செல்வமோட இசையில் பாடல்கள் சுமாரகமே, பின்னணி இசையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஒளிப்பதிவாளர் ஜெய் சுரேஷ் தனது பணியை சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. தீபாவளி பண்டிகையொட்டி இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியே இருக்கிறது. இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு அதிக திரையரங்கில் ஒதுக்கப்படாத காரணத்தினால இந்த திரைப்படம் நல்லா இருந்தால் மட்டுமே அடுத்தடுத்த இந்த படம் வசூல் செய்ய முடியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இனிமேல் வர்ற காலத்தில் படம் வசூல் செய்யுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இளம் காளைகளான பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் சியான் விக்ரமுடைய பையன் துருவிக்ரம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லப்பர் பந்து ஹீரோ ஹலிஸ் கல்யாண், இவங்களோட திரைப்படங்கள் மட்டுமே போட்டி போட்டு போய்க்கிருக்குது. அதனால் நட்டி நடராஜன் இந்த திரைப்படத்துக்கு அதிக போதிய திரையரங்குகள் கிடைக்கல. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.